ரியல்மி ரிவ்யூ முடித்த கையோட இன்னும் ஒரு சின்ன வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்னா போட்டில் இப்போ ரொம்ப பேசப்படுற ஒரு பொருள் வந்து போட் நிறுவன ஐவி ப்ரோ. அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோக்குள்ள ஒரு சில காமெடியான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். போட்டுக்கெல்லாம் நான் 5000 கொடுத்து டிடபிள்யூஎஸ் வாங்கணுமா? போட்லலாம் 1000 டிடபிள்யூஸே பெருசு, 2000 டிடபிள்யூஸே பெருசு, நான் 5000 கொடுத்து போட்லேயே ஒரு டிடபிள்யூஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராண்டாக மட்டம் தட்டிட்டானுங்க. இன்னும் ஒரு சில படிப்பவே ரொம்பவே மட்டம் தட்டினானுங்க. போட்டை 5000 போட்டு வர்த்தா அப்படின்ற அளவுக்கெல்லாம் இப்போ ரொம்ப கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிட்டாங்க. ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலாக போட் நிறுவன ஐவி ப்ரோ வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் கேட்டேன், உண்மையிலே 5000 கொடுத்து டிடபிள்யூஎஸ் வாங்கணுமா அப்படின்ற யோசனை வந்து இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த இதுக்கு நம்ம 5000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஓகே, போட் வந்து ஒரு ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற ஒரு ப்ராடக்ட் அது போட் நிறுவன ஐவி ப்ரோ. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் இந்த OnePlus, ரியல்மி இவங்கெல்லாம் வச்சு குப்பை கொட்டிட்டு இருந்த 11mm + 6mm டிரைவர் காம்போ வந்து போட்டில் கையில் எடுத்துட்டாங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் பேசணும், ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும். நிறுவன ஐவி ப்ரோ கூட நாய்ஸு இதெல்லாம் நான் சேர்த்து ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசணும். அதை நான் போக அப்படியே லைனில் வரேன். உண்மையாலே நிறுவன ஐவி ப்ரோ வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டால், நான் நிறுவன எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த டிடபிள்யூஎஸ் வந்து அன்பாக்சிங்க்கு முன்னாடியே என் கையில் கிடச்சி நான் ரிவ்யூ போட்டேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறுவன எக்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். 2400 2500க்கெல்லாம் அவைலபிள் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நிறுவன ஐவி ப்ரோக்கு பதிலாக நீங்கள் அதே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் டியூயல் டிரைவர் தான், இதுவும் டியூயல் டிரைவர் தான். அது வந்து ஹைப்ரிட் பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் வந்து அந்த நோல்ஸ் அந்த பிராண்ட் கிட்டேருந்து ஒரு பேலன்ஸ்ட் ஆர்மேச்சருக்கு வந்திருக்கு. ப்ளஸ் போட்டோட ரெகுலர் 10mm டிரைவர்ஸு கம்பைன் பண்ணி ஒரு டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரிவ்யூவும் போட்டிருக்கேன். அதில் வந்து சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் ரொம்ப இதாக இருக்கும். இந்த ஷார்ப் நோட்ஸ் இந்த கிட்டாரு, வயலினு, ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சவுண்ட் பண்ணுவோம் அந்த டிடபிள்யூஸில். நிர்வாணா ஐவி ப்ரோ போட் சைட்லேருந்து 2000 3000 ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ்குள்ளே இருந்து ஏன் ஒரு 5000க்குள்ளே போச்சு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஸ்பெக் இருக்கிற டிடபிள்யூஎஸ் வந்து போட்டில் ஆக்சுவலாக 3000 தான். கிராமி அவார்ட் வின்னர் லூகா பிக்னாடி வந்து அந்த டிடபிள்யூஎஸை டியூன் பண்ணாதனால தான் அதோட ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு போச்சு. ஆக்சுவலாக நான் எப்படின்னா, அதோட டிஃபால்ட் டியூனிங்கே அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறவரை நான் அப்படி தான் நினச்சேன். ஆக்சுவலாக ஆப்பில் வந்து அந்த பிக்னாடி சொன்னல, லூகா பிக்னாடி அவங்க டியூன் பண்ணது வந்து தனியாக ஒரு EQ மாதிரி வச்சுருக்காங்க. அந்த EQக்கு தான் அந்த ப்ரைஸே. 2 எல்டாக் வந்து நிறுவன எக்ஸ்லையும் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து நிறுவன எக்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். நிறுவன ஐவி ப்ரோ வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு வந்து அந்த EQக்கு தான் போகுது, வேறு எதுக்குமே கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் 3000 ப்ரைஸ் ஆக வேண்டிய ப்ராடக்ட். ஒரு போட்டே ஒரு நல்ல ஒரு சவுண்ட் டியூன் பண்ணவங்க யாராவது அங்கே உள்ளே இருக்க ஒரு நல்ல R&D டிபார்ட்மெண்ட்டுக்குலேருந்து யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு டியூனிங் பண்ண வச்சுருந்தா அதோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கும். இதே தான் நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸ். நிறைய பேருக்கு அந்த டிடபிள்யூஎஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸில் இருக்க அதே ஸ்பெக் வந்து நாய்ஸ் பட்ஸு 6 ப்ரோன்னு நினைக்கிறேன். அந்த டிடபிள்யூஎஸோட ஸ்பெக்கும் இந்த டிடபிள்யூஎஸோட ஸ்பெக்கும் நாய்ஸ் மாஸ்டர் பட்ஸோட ஸ்பெக்கும் ரெண்டுமே ஒன்று. நாய்ஸ் பட்ஸு அந்த Air 6 ப்ரோன்னு நினைக்கிறேன். அதோட ப்ரைஸ் வந்து வெறும் 3000 ரூபா. நீங்கள் ஸ்பெக்கு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 2 ஸ்பெக்கும் ஒரே இது தான்.
அதில் இருக்க LHDC கோடக் இதுலேயும் இருக்குது, அதில் இருக்க ப்ளூடூத் வெர்ஷன் இதுலேயும் இருக்குது, அதில் இருக்க டிரைவர் இதுலேயும் இருக்குது. நாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட் மேலே இந்த 12.4mm பீக் ப்ளஸ் டைட்டானியம் டிரைவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4-5 ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெக். எனக்கு வந்து பயங்கரமான ஷாக். இது 3000 ரூபா, அது 8000 ரூபா. ஏன் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா போஸோட டியூனிங். போஸோட டியூனிங்க்கு உண்மையாலே 5000 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு. ஒரு எப்படின்னா ஆக்சுவலாக வயர்லெஸ்ன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்கு வந்து 8000 ரூபா கொடுத்து நம்ம TWS வாங்கி யூஸ் பண்ணணுமா? அதே ஸ்பெக் இருக்கிறது வந்து 3000 ரூபாய்க்கு கிடைக்கிது. இப்போ நம்ம ஈக்குவலைசரில் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அதுக்கு ரொம்ப க்ளோஸாக சவுண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ரா 1000 ரூபா பே பண்ணி வாங்கணுமா அப்படின்றது வந்து கொஸ்டின். போஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டு, ஓகே, அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற பேமெண்ட். பட் அந்த ஸ்பெக் இருக்கிறது வந்து 3000 இருக்குது. அந்த 5000க்கு மட்டும் அந்த சவுண்ட் பை போஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 5000 நம்ம பே பண்ணணுமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக கொஸ்டினில் இருக்குது. ஆக்சுவலாக நான் கேட்டிருக்கேன். நாய்ஸ் பட் 0 வந்து கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக மேட்ச் பண்ணிடும். சவுண்ட் பை போஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இதாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. நிறைய பேர் பட்ஸ் குவாலிட்டியும் அந்த பட்ஸோட பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப குறை சொன்னாங்க. அதே தான் இப்போ போட்டில் நடந்திருக்கு. இப்போ நம்ம போட்லேருந்து பேசி நேரம் நாய்ஸ்க்கு போய்ட்டோம். போட் நிர்வாண ஐவி ப்ரோலையும் கிட்டத்தட்ட அதுதான். போட் நிர்வாண ஐவி ப்ரோவே நல்லா தான் இருந்தது. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதையுமே நான் என்னோடய வீடியோ சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஹெட் ட்ராக்கிங் வந்து அந்த அளவுக்கு ஸோ அதை மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஹெட் ட்ராக்கிங் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதை விட ஒரு 2000 ரூபா அதிகமாக இருக்கிற மாடல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹெட் ட்ராக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். அது வந்து அந்த ஃபீலை கெடுத்துருது அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் அந்த ப்ரைஸில் அவங்க ட்ரை பண்ணதையும் நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஐவி ப்ரோவில் வந்து இன்னும் ஒரு சில பேர் விஷயம் சொன்னேன். நான் நிறுவன ஐவிலையுமே ரிவ்யூ பண்ணும்போது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதில் வந்து ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைனா ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற வால்யூம் வந்து பயங்கர சவுண்டாக இருக்குது. அதை வந்து இன்னுமே போர்ட் ஃபிக்ஸ் பண்ணலை. நிர்வாண ஐவி ப்ரோலையும் அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு 30% 40%ல் ஏதோ வீடியோ பாட்டு கேட்டுட்டு நானும் அதை ஃபீல் பண்ணேன். கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு செட்டிங்ஸ் நம்ம ஈக்குவலைசர் மாற்றுறோம், இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் மாற்றுறோம், அதுக்கு வந்து சவுண்டு வரணும் அப்படின்னா டக்குன்னு பயங்கரமான சவுண்டில் வந்து அந்த இது வந்துட்டு போகுது. நம்ம ரொம்ப ஏதோ அதை நுண்ணிப்பாக கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த மாதிரி சவுண்டு வருது. நம்மளை ஒரு மாதிரி திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி திடீர்னு ஒரு எப்படி சொல்கிறது, திடீர்னு ஷாக் ஆன மாதிரி இருக்குது. அது என்ன கேட்டிங்க அப்படின்னா, யாராவது நிர்வாண ப்ரோ ஐவி ப்ரோ எடுக்க ஐடியா இருந்தது அப்படின்னா நிர்வாண எக்ஸுக்கு போயிருங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்டிங் TWS வந்து நீங்கள் ஒரு ஈக்குவலைசர் வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி வேணால் உங்களுக்கு சவுண்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நிர்வாண எக்ஸ் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன டியூனிங் பண்ணிங்க அப்படின்னா பில்டின் ஈக்குவலைசர் அந்த ஆப்பில் கொடுத்துருந்தது பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ப்ரீசெட்டில் ஏதாவது செட் ஆச்சு அப்படின்னாலும், இல்லைனா உங்கள் ஃபோன் ஈக்குவலைசரில் ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவலைசர் வந்து அந்த TWSக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவங்க ஆக்சுவலாக நான் எப்படின்னா அந்த ஆடை பார்த்துட்டு வந்து நான் டிஃபால்ட் டியூனிங்கே லூக்கா பிக்னாடி பண்ணதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தனியாக ஈக்குவலைசர் தான் கொடுத்துருக்காங்க. அது போக போட்டோட ப்ரீசெட்ஸும் இருந்தது. ஈக்குவலைசருக்கு அவ்வளோ தேவையில்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிறது தான். இந்த லூக்கா பிக்னாடியோட ஈக்குவலைசர் டியூனிங் வந்து அவர் டியூன் பண்ண ஒரு ஈக்குவலைசர், அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு ஈக்குவலைசர் டியூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு காசு தான் நிறைய மிச்சப்படுத்தும். நிர்வாண எக்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது, போட்டில் ஏதாவது கொஞ்சம் ஹையண்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா 5000 போகிறதில்ல, ஒரு 2500 3000 அதிகபட்சம். சம்டைம்ஸ் ஏதாவது சீசன் சேல்ஸ் இல்லை அப்படின்னா 3000 வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் நிர்வாண எக்ஸை வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் உங்களால் எடுக்க முடியும்னா, நடுவில் வந்து 2000 வரைக்கும் வந்துச்சு. அந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் உங்களால் அதை எடுக்க முடியும்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒர்த்தான ப்ராடக்ட். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி ஏதாவது ஓகே, இன்னும் ஒரு சில விஷயத்தில் கால் குவாலிட்டியும் அதில் சூப்பராக இருக்கும். ஆனால் கால் குவாலிட்டி பஞ்சாயத்து நிறையா இருக்குது. திடீர்னு நல்லா கேட்குது, திடீர்னு கேட்குறதில்ல. கால் குவாலிட்டிக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களை வந்து ப்ரியாரிட்டி வந்து மியூசிக் லிசனிங்காக இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராடக்ட் நல்லா இருக்குது.
வேறு கால் குவாலிட்டி கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் 2, 3 டைம் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நீ பேசுன ஒன்றும் கேட்கலன்னு நான் நிறைய டைம் திட்டு வாங்கிட்டேன். ஒரு சில டைம் நல்லா கேட்குது, ஒரு சில டைம் கேட்குறதில்ல. அந்த மாதிரி இன்னிய டெசிஷனில் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது. பட் மியூசிக் லிசனிங் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. மியூசிக் லிசனிங் ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். கால் குவாலிட்டி வந்து நான் ரொம்ப ரேர் தான் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணலாம். பட் கால் குவாலிட்டிக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் என்னோடய ஐடியா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இது ரெக்கார்ட் பண்ணுறது கடைசி வீடியோவாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.